குட் ஈவினிங் கைஸ். கார்த்திக் ஏபிடி சார். அப்படின்னா அகிலேஷ் தானே? கரெக்டா? ஆமாம் சார் அகிலேஷ். ஓகே ஓகே அகிலேஷ், நம்ம லாஸ்ட்டு ஒரு கூகுள் யூடியூப் அதாவது வீடியோ ஆடில் ஸ்கிப் ஆட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஆமாம் சார். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, சேம் அந்த கூகுள் ஆடு லைக் வந்துட்டு கூகுளில் அந்த வீடியோவில் ஸ்கிப் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு ஷேர் பண்ண சொல்லியிருந்தேன். ட்ரை பண்ணீங்களா? எனக்கு ஏன்னா இது உங்கள் சைட்லேருந்து எதுவும் ஸ்க்ரீன்ஷாட் எதுவும் வரல. இல்லை சார், கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு சார், அதனால சரியாக பண்ணல. ஓகே அது ட்ரை பண்ணணும் சார். ஓகே மேபி நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் சார் கொஞ்சம் லீவ் இருக்குது. ஸோ இப்போ ஓகே தான் பண்ணணும். கொஞ்சம் காலேஜ் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குங்க சார், அதனால. சரிப்பா. பிகாஸ் அது நம்ம சொல்லிக் கொடுக்கும்போதே சார் நீங்கள் நாளைக்கு ட்ரை வந்துட்டு பண்ணி நான் இல்லை ஷேர் அதான் அதான் பண்ணுறேன். அது இப்போ நான் சொல்லிக் கொடுக்கும்போதே அதை நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணாதான் ஸோ அது ரிலேட்டடாக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நான் வந்துட்டு கிளியர் பண்ணி கொடுத்துட்டு நான் போக முடியும். இப்போ நான் டேரெக்டாக அடுத்ததுக்கு நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு அந்த ஆட் டைப்புக்கு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் மறந்துடுவீங்க இல்லையா? பிகாஸ் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு யூடியூப் ஸ்கிப் ஆட் வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு 8 டேஸாகவே வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் கிளியராக சொல்லி கொடுத்துருக்கோம். செட்டிங்ஸில் இருந்து ஆட் குரூப்புக்குள்ளே என்ன செட்டிங்ஸ் இருக்கும், ஆட் செட்டிங்ஸ்குள்ளே என்ன செட்டிங்ஸ் இருக்கும், எல்லாமே கிளியராக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் பட் இது வரைக்கும் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ண 8 பீப்புள்ஸில் யாருமே ஒரு ஆள் கூட இது வரைக்கும் ட்ரை பண்ணலை. பிகாஸ் இந்த நம்ம கோர்ஸ் ஓகே அப்படின்றதே சார். வந்துட்டு என்ன அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாருமே ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பழகணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் என்னோட கிரெடிட் கார்டுமே ஆட் பண்ணி ஸோ கேம்பெயின் வந்துட்டு க்ரியேட் பண்ணுங்க அப்படின்றதுக்கான அக்சஸ்மே வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் வந்து யாருமே லாகினே பண்ணலை, கூகுள் ஆட் டூவில் லாகினே பண்ணலைப்பா. ஸோ இதுக்காக எனக்கு எதுவும் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் நாளைக்கு மதியத்துக்கு மேலே தான் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. ஸோ ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமாவது நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமாவது ப்ராப்பராக லாகின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள், சரியா? பிகாஸ் அன்றைக்கி நான் லாஸ்ட் டைம் நான் இமெயில் ஐடிக்கு அக்சஸ் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி லாகின் பண்ணுறது, ஸோ இதெல்லாமே டவுட்ஸ் வரும். ஸோ அதை விட்டுட்டு இப்போ நான் டேரெக்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா அடுத்த டைப் வந்துட்டு போகிறேன் அப்படின்னா ஸோ இதில் வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா பெனிஃபிட் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ ஓகே அதனால சார். கண்டிப்பாக ஓகே வந்துட்டு சார். என்ன அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இதில் வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோகன், நீங்களுமே இந்த டூலை இன்னும் நீங்கள் லாகின் பண்ணியே பார்க்கலன்னு நினைக்கிறேன், கரெக்டா? மோகன், சரி ஓகே. மோகன் ஐ திங்க் வந்துட்டு என்ன அப்படின்னா அவருக்கு மைக்கில் இஷ்யூன்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஓகேப்பா. நம்ம அடுத்து அந்த கீழே இருக்கிற சப்டைப்பில் ஒரு 2 to 3 பார்க்கலாம். நம்ம மற்ற டைப்ஸ் ஆஃப் ஆடுமே இருக்குன்றதுனால நம்ம 45 டேஸ்க்குள்ளே ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா எவ்வளோ கவர் பண்ணணுமோ அதை கவர் பண்ணணுன்றதுக்காக ஸோ அதில் மீதி இருக்கிற சப்டைப்பில் 2 to 3 வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு டேரெக்டாக அடுத்த டைப் ஆஃப் ஆடுக்கு போயிடலாங்க. ஓகே, நான் லாஸ்ட்டு கிளாஸில் ஒரு என்டையர் யூடியூப்பில் ஸ்கிப் ஆட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ நானுமே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா க்ரியேட் பண்ணி காட்டியிருந்தேன். ஓகே, இப்போது நான் டூல் வந்துட்டு லாகின் பண்ணிட்டேன். ஸோ டூல் வந்துட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்போது நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு க்ரியேட் பண்ண கேம்பெயின் எங்கே இருக்குது அப்படின்றத போய் பார்க்கணும். ஸோ கூகுள் ஆட் லோகோவை நான் கிளிக் பண்ணிவிட்டேன், ஹோம் பேஜில் தான் இருக்குது. ஓகே, இப்போது கீழே வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த கேம்பெயின் மெனுக்குள்ளே ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேம்பெயின்ஸ் அப்படின்ற சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். இந்த மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கும் கீழே இருக்கிற கேம்பெயின்ஸ் அப்படின்ற மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற கேம்பெயின்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம ஒரே ஒரு கேம்பெயின் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு கேம்பெயின் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகுது. ஓகே, சப்போஸ் நம்ம கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா இது வந்துட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா
இந்த பர்ட்டிகுலர் ஆடு எவ்வளோ பேருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே ஆயிருக்கு, எவ்வளோ பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பட்ஜெட் வந்துட்டு செலவாயிருக்கு அப்படின்ற டீட்டெயிலிங் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு இங்கே அப்டேட் ஆக ஆரம்பிச்சிரும். இது லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா வேற ஒரு அக்கவுண்ட் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா மெட்டால நம்ம ஒரு ஆட் வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, இப்போ ஈவினிங் கிரியேட் பண்ணது தான். ஸோ அது கூகுள் ஆட்ல இருந்தது. இது வந்துட்டு என்ன அப்படின்னா மெட்டா. மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. இங்கேயும் ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். பாருங்க, பெர் டேக்கான பட்ஜெட் வந்துட்டு ₹200. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, அந்த காலம்ல ரீச் 56 பீப்புளுக்கு வந்துட்டு ரீச் ஆயிடுச்சு. இம்ப்ரெஷன் 56 பீப்புளுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. அமௌண்ட் ஸ்பெண்ட் ₹7.49 வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்பெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே யாராவது மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த இடத்துல லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா மெசேஜ் எவ்வளோ வந்துட்டு மெசேஜ் வந்துட்டு போயிருக்கு அப்படின்ற டீட்டெயிலுமே இந்த இடத்துல வந்துட்டு இருக்கும். இப்போ பாருங்க, வேற ஒரு அக்கௌண்ட்டுமே நான் அந்த இடத்துல நான் காட்டுறேன். ஸோ சரவணா டென்டல் கிளினிக் அப்படின்ற ஒரு கிளினிக்கு நம்ம கேம்பெயின்ஸ் வந்துட்டு ரன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அவங்களுக்கு மெட்டால. ஸோ இந்த ப்ரிவ்யூ எதுக்காக காட்டுறேன் அப்படின்னா நம்ம கூகுள் ஆடில் அன்னைக்கு நான் கிரியேட் பண்ண கேம்பெயின்ஸை நம்ம லைவுக்கு கொண்டுட்டு போகாதனால அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ சப்போஸ் அந்த கேம்பெயின் லைவுக்கு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எல்லாமே அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், எவ்வளோ பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. 53 பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் கேம்பெயின் எதுக்காக அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு டிராஃபிக் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணணுன்றதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனால் 53 பீப்புள்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா மெசேஜிங் கான்வர்சேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 6449 பேருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ரீச் ஆகிருக்கு. அதே மாதிரி 8335 பேருக்கு இந்த ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா இம்ப்ரெஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த 53 மெசேஜ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அப்போது ஒரு காஸ்ட் பர் லீடு வந்துட்டு என்ன, அப்போது ஒரு மெசேஜுக்கான காஸ்ட் வந்துட்டு எவ்வளவு 7.09. அது எது மூலியமா கால்குலேட் பண்ணுறாங்க, டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் ₹375 செலவாயிருக்கு. அப்போ 375 டிவைடட் பை 53, அப்போ அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு லீடுக்கான காஸ்ட்டு. இப்போ இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா திஸ் மந்த் டே டைம் காலம் பிக்கர் இருக்கு இல்லையா, இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த ட்ராப் டவுன் வேல்யூவை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு இன்றைக்கி மட்டும் இந்த கேம்பெயின் எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்றைக்கி மட்டும் இந்த கேம்பெயின் எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கோ அந்த ரிப்போர்ட் மட்டும் இந்த இடத்துல தெரியும். ஸோ 15 பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. 2103 பேருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ஆடு ரீச் ஆகிருக்கு. அதே மாதிரி 2452 பேருக்கு நம்மளோட ஆடு இம்ப்ரெஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி டோட்டலாக ₹142 செலவாயிருக்கு இது வரைக்கும். அப்போது 15 பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு மெசேஜுக்கான காஸ்ட் வந்து எவ்வளவு 9.53. அப்போ அதே மாதிரி மேலே போய் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நேற்று டேட்டு செட் பண்ணணும். நேற்று டேட்டுக்கு இந்த கேம்பெயின் எப்படி ஒர்க் ஆகிருக்கு. இப்போ 6ஆம் தேதி நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்டேட் வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ 6ஆம் தேதி வந்துட்டு என்ன அப்படின்னா 38 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ₹227 செலவாயிருக்கு. இதே கான்செப்ட் தான் இப்போ இந்த கூகுள் ஆட்லையுமே. இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம். லைக் இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சதுனால நமக்கு இங்கே எதுலையுமே வந்துட்டு என்ன அப்படின்னா வேல்யூஸ் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்காது. ஸோ எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா 0000 தான் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் மேலே வந்துட்டு டே டைம் பிக்கர் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே கிளிக் பண்ணி ஸோ இன்றைக்கி எப்படி இந்த கேம்பெயின் வந்துட்டு ஒர்க் ஆச்சு, அதே மாதிரி நேற்று எப்படி இந்த கேம்பெயின் வந்துட்டு ஒர்க் ஆச்சு, ஸோ அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் மேலே செட் பண்ண அந்த டேட்டுக்கான இந்த கேம்பெயினோட ஓவரால் ரிப்போர்ட் வந்துட்டு இங்கே தெரியும். இப்போது நம்ம மெட்டாவில் நான் வந்துடுறேன். இப்போ நான் 6ஆம் தேதி மட்டும் பார்க்குறேன். 6ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் 3 டேஸ் மட்டும் பார்க்கணும் எப்படி ஒர்க் ஆகிருக்கு. மேலே இருக்கிற டே டைம் பிக்கரை நான் கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 5ஆம் தேதி ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டேன். அடுத்து 7ஆம் தேதின்றதை செகண்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ 5, 6, 7 இந்த 3 டேட்டுக்கு எப்படி வந்துட்டு என்ன அப்படின்னா பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கான ரிப்போர்ட் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே அப்டேட் ஆகும். இப்போது இந்த ரிப்போர்ட் இங்கே பார்க்குறோம் இல்லையா, ஸோ இந்த ரிப்போர்ட்டை நான் வந்துட்டு டவுன்லோட் பண்ணணும். அப்படியே வந்துட்டு இங்கே இருக்கிற ரிப்போர்ட்டு, இங்கே தெரிகிற ரிப்போர்ட்டு எனக்கு எக்ஸலாக வேணும், நான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. இங்கே மெட்டானா எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஃபைல் ஃபார்மேட் வந்துட்டு வேணுமோ அந்த ஃபைல் ஃபார்மேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு என்ன அப்படின்னா டவுன்லோட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி என்ன ஃபார்மேட்டில் வேணுன்றதும் நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், டிஃபால்ட் ஃபார்மேட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் கிளிக் பண்ணுறேன்.
எக்ஸல் சிஎஸ்வி ஃபார்மேட்டில் இந்த ஆப்ஷன் இந்த இங்கே தெரிஞ்ச ரிப்போர்ட் வந்திருக்கு. மேலே என்ன டேட் செலக்ட் பண்ணியிருக்கிறோமோ அந்த டேட்டுக்கான ரிப்போர்ட் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகுது. அந்த ரிப்போர்ட் தான் டவுன்லோட் ஆகும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ எனக்கு அந்த சிஎஸ்வி ஃபைல் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ ஓப்பன் ஆக போகுது. ஸோ இங்கே ஓப்பன் ஆகிட்டுருக்கு பாருங்கள். நீங்கள் அங்கே பார்த்த அதே ரிப்போர்ட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா சேம் இங்கே உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வந்துட்டு வேணுமோ ஸோ அந்த ஃபார்மேட்லேயே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டவுன்லோட் ஆகிக்கும். பாருங்கள், நீங்கள் அங்கே பார்த்தது தான். டோட்டலாக 53 ரிசல்ட்ஸ், 53 பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு நமக்கு நம்மளோட ஆடை கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பட்ஜெட் வந்துட்டு செலவாயிருக்கு, அந்த ஒரு லீடுக்கான காஸ்ட் என்ன, இந்த ரிப்போர்ட் அப்படியே வந்துடும். அடுத்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லியும் கேம்பெயின் ரிப்போர்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கொடுக்கணும். லைக் ஒரு கேம்பெயின் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேம்பெயின் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகிருக்கு, அப்போ அதுக்கான வந்துட்டு என்ன அப்படின்னா டீட்டெயிலிங் வந்துட்டு என்ன அப்படின்ற ரிப்போர்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு சப்மிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்கள், நான் அந்த ரிப்போர்ட் சாம்பிள் ரிப்போர்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு இங்கே வாட்ஸ்அப் வந்துட்டு என்ன அப்படின்னா லோட் ஆகிட்டு இருக்கிறதுனால வாட்ஸ்அப் கரெக்டாக ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம கேம்பெயின் ரன் பண்ணுறதோடு முடிஞ்சிறது இல்லை. அதுக்கப்புறம் டெய்லியும் வந்து இல்லை நீங்கள் வந்துட்டு கேம்பெயின் வந்துட்டு எந்த இதில் நீங்கள் மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த மெத்தடில் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் ரெகுலராக மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ மானிட்டர் பண்ணி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கேம்பெயின்கான ரிப்போர்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணுங்கள், எனக்கு இங்கே வாட்ஸ்அப் லோட் ஆகுறதுல இஷ்யூவாக இருக்குது. நான் அதனால் நம்மளோட இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிற குரூப்பில் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ரிப்போர்ட் ஒரு கிளைண்ட்டுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ண ரிப்போர்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களோட வாட்ஸ்அப் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள், நம்மளோட குரூப்பை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வாட்ஸ்அப் லோட் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா பேருமே வந்துட்டு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்கிறவங்க எல்லா பேருக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓப்பன் பண்ணி பாருங்கள், நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை நம்ம ரிப்போர்ட் ஃபார்மேட்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா மாற்றிருக்கோம். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்களா? நான் குரூப்பில் நான் ஆல்மோஸ்ட் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு ரா டேட்டாவாக கிடைக்கும். ஸோ அந்த டேட்டாவை நம்ம டவுன்லோட் பண்ணி லைக் நமக்கு ஏற்ற ஃபார்மேட்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம மாற்றி அனுப்பிக்கலாம். யாருக்கு ரிப்போர்ட்டிங் பர்சன்ஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அனுப்பிக்கலாம். ஓகே, இப்போது மெட்டாவில் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே கூகுள்லேயும் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டவுன்லோட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி லைக் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ டவுன்லோட் பண்ண ரிப்போர்ட்டை வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இந்த ரிப்போர்ட் ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். எனக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடுச்சு, இங்கேயே பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம மெட்டா கேம்பெயின் மட்டும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா 29 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நேற்று வரைக்கும் 6ஆம் தேதி வரைக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா 1870 ரூபா வந்துட்டு என்ன அப்படின்னா செலவு பண்ணியிருக்கோம். ஸோ அதோட நமக்கு வந்துட்டு ஜிஎஸ்டியுமே வந்துட்டு என்ன அப்படின்னா பிடிப்பாங்க. ஸோ 18% ஜிஎஸ்டின்றதுனால அதுக்கு 336. ஸோ டோட்டலாக 2208 ரூபா செலவு பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1030 கால்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போது இந்த ரிப்போர்ட் நான் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா சேம் இப்போ நம்ம வந்துட்டு இங்கே பார்த்த ரிப்போர்ட்டு தான். இந்த ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டுக்கு நான் வந்துட்டு என்ன அப்படின்னா அலைன்மெண்ட் பண்ணுறது, கலரிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒவ்வொரு டேட் வைஸாக வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் ரிப்போர்ட் எடுக்கணும்னா டேட் அங்கே மாற்றி எடுத்து வச்சு நீங்கள் ரிப்போர்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கலாம். அப்போது இந்த ரிப்போர்ட்டுமே வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ணுவீங்க. அப்போது
இங்க Google Ad பொறுத்த வரைக்கும் லைக் ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்ட டேட் வைஸ் நீங்க வந்துட்டு பார்க்கணும். எப்படி வந்துட்டு ஒர்க் ஆயிருக்கு அந்த கேம்பெயின் அப்படின்னா, நீங்க வந்துட்டு மேல இருக்கிற டேட் டைம் பிக்கர் ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ரிப்போர்ட்ட டவுன்லோட் பண்ணணும்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, இங்க டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்க இருக்கிற இந்த டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, எந்த ஃபார்மேட்ல இந்த ரிப்போர்ட் வந்துட்டு வேணும். CSV, CSV, TSV, PDF, XLS, XML, Google ஷீட்டு, இமெயில் அனுப்பணும், ஷெட்யூல், மோர் ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ஸோ இதுல உங்களுக்கு எந்த ஃபார்மேட்ல வந்துட்டு வேணுமோ, அந்த ஃபார்மேட்டுக்கு நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த ரிப்போர்ட்ட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸல் எஸ்எக்ஸ் ஃபார்மேட்ல நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரிப்போர்ட் வந்துட்டு டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. இப்போ எனக்கு எதுவுமே அப்டேட் ஆகல. 0ல தான் இருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா பாருங்க, இந்த இடத்துல டவுன்லோட் ஆயிடுச்சு. இதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு எனக்கு அந்த எக்ஸல் ஃபைலுமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஓப்பன் ஆக போகுது. ஸோ ஏற்கனவே இருக்கிற அந்த பழைய ரிப்போர்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த எக்ஸல் ஃபைல் அகைன் நான் ஓப்பன் பண்றேன். ஸோ அங்கே மெட்டால வித் டேட்டாவோட இருந்தது. இங்கே வித்தவுட் டேட்டாவோட இருக்கு. அவ்வளோதான். ஸோ இங்கேயும் பாருங்க, நீங்க அந்த டேபிள்ல பார்த்த ரிப்போர்ட் அப்படியே வந்துட்டு இங்க வந்துருச்சு. ஸோ இதை வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரியான ஃபார்மேட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம மாத்திக்கணும். அவ்வளோதான். இதை நம்ம ரெகுலரா வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின் ரன் பண்ணதுக்கப்புறம் ரெகுலரா மானிட்டர் பண்ணி இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா டெய்லி பேஸ்லயோ இல்லைனா ஹவர்லி பேஸ்லயோ வந்துட்டு என்ன அப்படின்னா ரெகுலரா வந்துட்டு என்ன அப்படின்னா அப்டேட் பண்றதுக்கு இந்த ரிப்போர்ட் ஃபார்மேட்டை ப்ராப்பரா ரெடி பண்ணி வச்சுட்டு மேலே இருக்கிற அந்த டேட் டைம் பிக்கர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வீக் வைஸாகவும் எடுக்கலாம், டே வைஸாகவும் எடுக்கலாம், மந்த் வைஸாகவும் எடுக்க முடியும். ரிப்போர்ட் எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அப்படியே நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகும்போதே என்னென்னலாம் இருக்குது, ஃபில்டர்லாம் இருக்குது. சில மெனுஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒவ்வொரு மெனு எதுக்காகன்னு சொல்லிட்டு. ஓகே. இன்னைக்கு நீங்கள் இந்த டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்துருக்குறீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த டே டைம் பிக்கர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எதுக்காக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஓகே. ஸோ அப்படியே மேலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபில்டர் கண்டிஷன்ஸ் அதாவது இந்த ஃபில்டர்ஸ் இங்கே ஒரு ஃபில்டர் இருக்குது, இங்கே ஒரு ஃபில்டர் இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃபில்டர் இருக்கும். 1 இங்கே 1 2 மேலே ஒரு ஃபில்டர் 3 மொத்தமாக வந்துட்டு என்ன அப்படின்னா 3 ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். இந்த 3 ஃபில்டர் ஆப்ஷனுமே வந்துட்டு எதுக்காக அப்படின்னா இங்கே தெரிய போகிற டிஸ்பிளேவை வந்துட்டு என்ன அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இங்கே 3 விதமான ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். இது பாஸ் பண்ணி வச்சிட்டோம். அப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த கேம்பெயின் இந்த டூலை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு கேம்பெயின் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணோம்னா எனக்கு ஒன்லி இங்கே ஆனில் இருக்கிற கேம்பெயின்ஸ் மட்டும்தான் இங்கே தெரியணும். ஆஃபில் இருக்கிற கேம்பெயினும் அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா டெலீட் பண்ணிட்ட கேம்பெயினும் இங்கே எனக்கு டிஸ்பிளே ஆக வேணாம். எந்தெந்த கேம்பெயின்லாம் ஆனில் இருக்கோ அந்த கேம்பெயின்ஸ் மட்டும்தான் இங்கே கீழே வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ மேலே இங்கே வந்துட்டு பாருங்களேன், இங்கே ஒரு ஃபில்டர் கேம்பெயின் ஸ்டேட்டஸ் எனேபிள்டு அண்டு பாஸ்டு அப்படின்றது டிஃபால்ட்டாக இருக்குது. அதே மாதிரி தான் ஆட் குரூப்போட ஸ்டேட்டஸ் ஒரு கேம்பெயின்குள்ள ஆட் குரூப் வந்துட்டு இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். காரணியாக இன்னைக்கு பார்க்குறாங்க அப்படின்னா இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் 4 days கிளாஸ் கழிச்சு. ஸோ அவங்க எல்லாமே இந்த ப்ரீவியஸ் டே வந்துட்டு என்ன அப்படின்னா ரெக்கார்டிங் பார்க்கல அப்படின்னா இங்கே நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா 100% வந்துட்டு என்ன அப்படின்னா புரியாது. ஸோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ரீவியஸ் டே ரெக்கார்டு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இங்கே நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்றது கண்டிப்பாக தெரியாதுங்க. ஓகே. ஸோ இங்கே இருக்கிற ஃபில்டர் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஃபில்டர் சொன்னேன்னா ஸோ கேம்பெயினுக்கும் ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க, ஆட் குரூப்புக்கும் ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க. ஓகே. இப்போது நான் கேம்பெயினோட ஸ்டேட்டஸை நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். ஓகே. இங்கே பாருங்கள், இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா இங்கே பாருங்கள் கேம்பெயினோட ஸ்டேட்டஸ் என்னென்ன கண்டிஷன் கொடுக்குறாங்க. ஆல், எனேபிள்டு அண்டு பாஸ்ட். அப்போது இங்கே எனேபிள்டு அண்டு பாஸ்ட் வந்துட்டு கொடுத்துருக்கிறதுனால தான் இங்கே பாஸ் பண்ணி வச்சிருக்கிற கேம்பெயின் வந்துட்டு இங்கே லிஸ்ட் ஆகுது. இப்போ சப்போஸ் இங்கே எனேபிள்டு மட்டும்தான் டிஸ்பிளே ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பாருங்கள், எனேபிள்டு அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல உங்களுக்கு அந்த கேம்பெயினே டிஸ்பிளே ஆகாது. அதே மாதிரி மேலே கேம்பெயின் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணுறேன், ஆல் கொடுக்குறேன். இப்போ ஆல் கொடுத்துட்டோம் அப்படின்னா சப்போஸ் இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின் டெலீட் பண்ணியிருந்தாலும் அந்த கேம்பெயின் இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா காட்டும்.
பாஸ் பண்ணியிருக்கிற கேம்பெயினும் இங்கே வந்துட்டு காட்டும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா டெலீட் பண்ணி இது ஆனில் இருக்கிற கேம்பெயினுமே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். அப்போ இங்கே இருக்கிற ஃபில்டர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு ஒரு கேம்பெயின் எந்தெந்த கேம்பெயின் எல்லாமே ஆக்டிவ்ல இருக்கு, எனேபிளில் இருக்கு, பாஸ்ல இருக்கு. ஸோ அதை மட்டும் வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபில்டரிங் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிறது இது கேம்பெயினை ஃபில்டர் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு கேம்பெயின்குள்ள ஆட் குரூப்பை ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸுமே இங்கே பக்கத்துலேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஆட் குரூப்பை வந்துட்டு ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆட் குரூப் ஸ்டேட்டஸு எனேபிள்டு அண்டு பாஸ்ட்டு. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் ஆல் எனேபிள்டு பாஸ்ட்டு. பிகாஸ் ஒரு கேம்பெயின்குள்ள மல்டிபிள் ஆட் குரூப்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு கேம்பெயின் வந்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணும்போது உள்ளுக்குள்ள 4 விதமான ஆட் குரூப்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒன்று வேணாட்டி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பீங்க, பாஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்போது அது வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே தெரியணுமா தெரியக்கூடாதா அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபில்டர். ஓகே, இங்கே ஒரு ஃபில்டரும் இங்கே இருக்கிற ஒரு ஃபில்டரும் எதுக்காக அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம். பாருங்கள் இந்த ஒரு கேம்பெயின் இருக்கா, அந்த கேம்பெயினை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே அந்த கேம்பெயினுக்குள்ளே என்ன இருக்கும், ஆட் குரூப் வந்துட்டு இருக்கும். கரெக்டாக இப்போ ஆட் குரூப்புக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இந்த ஆட் குரூப்புக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடியன்ஸ் எந்த ஆடியன்ஸுக்கு டிஸ்பிளே ஆகணும், அதேமாரி நம்ம கிரியேட் பண்ண ஆடோட வீடியோ அதாவது அந்த ஸ்கிப் ஆடு எங்கே டிஸ்பிளே ஆகணும், எந்த யூடியூப் வீடியோஸ் வந்துட்டு பார்க்கும்போது நம்மளோட ஆடு வந்துட்டு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்ற செட்டிங்ஸ் தான் நம்ம ஆடு குரூப்பில் வந்துட்டு பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அன்னைக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அன்னைக்கு மேல் மட்டும் செட் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போது எனக்கு ஃபீமேலை டார்கெட் பண்ணியும் ஒரு ஆடு வந்துட்டு நான் ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்போது ஒரே கேம்பெயினுக்குள்ள மல்டிபிள் ஆட் குரூப்ஸ் அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போது ஒரு கேம்பெயின் ஆல்மோஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம். பாருங்கள் இந்த ஃபில்டர், இங்கே ஒரு ஃபில்டர் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஒரு கேம்பெயினை கிளிக் பண்ணோன்னா அந்த கேம்பெயின் நேம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துருச்சு. இப்போ அதுக்குள்ளே சப்போஸ் 2 ஆட் குரூப் வந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி கூட இருக்கிற லிஸ்ட் ஆகிற ஆட் குரூப் எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா எந்த ஆட் குரூப்புக்குள்ளே போகணுமோ அந்த ஆட் குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே இப்போ ஒரே ஒரு கேம்பெயின் தான் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரே ஒரு கேம்பெயின் மட்டும் இங்கே லிஸ்ட் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஒரு 2 கேம்பெயினோ 3 கேம்பெயினோ கிரியேட் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு அந்த 3 கேம்பெயின்ஸுமே டிஸ்பிளே ஆகும். அப்போ டேரெக்டாக இந்த ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் எந்த கேம்பெயின்குள்ளே போகணும், எந்த ஆடு குரூப்புக்குள்ளே போகணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணுறதுக்காக தான் மேலே இருக்கிற ஃபில்டர்ஸ். எந்த கேம்பெயின்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணணும், அந்த கேம்பெயின்குள்ளே இருக்கிற எந்த ஆடு குரூப்ஸ்குள்ளே நான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ணணும் அப்படின்னா ஃபில்டர்ஸ் மேலே இருக்கிற ஃபில்டர்ஸ். அதே மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி எந்த கேம்பெயின்குள்ளே போகிறீங்க, எந்த ஆடு குரூப்புக்குள்ளே போகிறீங்களோ நீங்கள் கிளிக் பண்ண மேலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு செட் ஆகிக்கும். இதுதான் மேலே இருக்கிற ஃபில்டர்ஸ்க்கான மீனிங். இது யூசேஜ் வந்துட்டு இதுதான். ஓகே, ஸோ இப்போது நம்ம ஒரு ஆடு குரூப் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு கேம்பெயின்குள்ளே மல்டிபிள் ஆடு குரூப்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போது இங்கே நான் இன்னொரு ஆடு குரூப்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி போய் பண்ணுறது, ஆடு குரூப்ஸ்குள்ளே வந்துட்டோம். எந்த கேம்பெயினு நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்ச ஒரு கேம்பெயின்குள்ளே தான் இருக்கும். அப்போ அந்த கேம்பெயின்குள்ளே ஏற்கனவே ஒரு ஆடு குரூப் இருக்குது. அந்த ஆடு குரூப் இல்லாமல் எனக்கு இன்னொரு ஆடு குரூப்பு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், கிரியேட் ஆடு குரூப் தான். அங்கே ப்ரீவியஸாக இங்கே பாருங்கள், திரும்ப நான் பேக் வரணும் பாருங்கள், ஆல் கேம்பெயின்ஸ் அப்படின்றது இங்கே கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் இந்த நீம் ப்ராடக்ட் அப்படின்றது இங்கே இந்த கேம்பெயின் லெவலுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துட்டு வந்துடும். இப்போ பாருங்கள் இங்கே நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செலக்டே கேம்பெயின் இங்கே பாருங்கள் ஆடு குரூப்புக்குள்ளே தான் இங்கே இருக்குது. இங்கே வந்துட்டு இந்த கேம்பெயின்ஸ் அப்படின்ற மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணிடணும். பாருங்கள் இங்கே கேம்பெயின் அப்படின்ற ஹெட்லைன் வந்துட்டு மாறணும். இப்போ இங்கே ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணி பாருங்கள், நியூ கேம்பெயின் அப்படின்றது வரும். இப்போது நியூ கேம்பெயின் அப்படின்னா செப்பரேட் கேம்பெயினை பட்ஜெட்டும் தனியாக செட் பண்ணணும், டைப்ஸும் தனியாக செட் பண்ணணும், ஆடியன்ஸும் தனியாக செட் பண்ணணும். பட் ஆனால் இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கேம்பெயினில் நம்ம ஏற்கனவே செட்டிங்ஸ் எல்லாமே செட் பண்ணியாச்சு, பட்ஜெட் எல்லாமே செட் பண்ணிட்டோம். ஆனால் நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், டிஃப்ரெண்ட் ஆட் காப்பீஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணி ஸோ 2 விதமான ஆடும் கிரியேட் பண்ண போகிறேன், 2 விதமான ஆட் செட்டும் நான் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரே கேம்பெயின்குள்ளே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆடு குரூப்புக்குள்ளே வந்துட்டேன். ஸோ இங்கே ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன், கிரியேட் ஆடு குரூப்பு. இந்த இடத்துல ஆடு குரூப் வந்துட்டு கிரியேட் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். பாருங்கள் இப்போ அந்த ஆடு குரூப் வந்துட்டு செட் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் வந்துட்டு இப்போ ஓப்பன் ஆகுது.
பாருங்க இந்த இடத்துல டைரக்டா ஆட் குரூப் நேம் தான் கேட்கும். ஆட் குரூப் நேம். இப்போ நம்ம ப்ரீவியஸா செட் பண்ணது சப்போஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா மேலுக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறது வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபீமேலுக்காக நான் கிரியேட் பண்ண போகிற ஒரு ஆட் குரூப்பு. ஸோ இதுக்குள்ள நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரியான அந்த ஆடியன்ஸ் செட்டிங்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ ஆடியன்ஸ் செட்டிங்ஸ் நான் போகிறேன். டெமோகிராஃபிக்ஸ்குள்ள இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஏற்கனவே நான் செட் பண்ணது மேல். அப்போ இங்கே எனக்கு ஃபீமேலுக்கு மட்டும் தெரியணும்னு நினைக்கிறேன். பாருங்க இந்த இடத்துல ஃபீமேல் மட்டும் செட் பண்ணுறேன். ஸோ மற்ற ஆடியன்ஸ் எல்லாமே செட் பண்ணிட்டேன்னு நினச்சிக்கோங்க. இது ஏற்கனவே இதை பற்றின டீட்டெயிலிங் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இது வந்துட்டு ஃபீமேலுக்காக ரன் பண்ண போகிறது. ஆனால் செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம கேம்பெயின் லெவலில் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ கீழே வரேன். அதே மாதிரி இந்த இடத்துல கண்டென்ட் யூஸ் பண்ணி லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டாபிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் யூசர் வாட்ச் பண்ண போகிற வீடியோவை நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா டார்கெட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா டார்கெட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் டாபிக்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றத நான் டைப் பண்ணுறேன். பாருங்கள் டிஜிட்டல் கரன்சிஸ் டிஜிட்டல் சம்மந்தமாக இருக்கிற டாபிக்ஸில் எல்லாத்துலேயுமே என்னோட ஆட் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றதுனால நான் இந்த டாபிக்ஸ் எல்லாமே இங்கே செலக்ட் பண்ணிடுறேன். ஓகே, தென் ஃபைனலாக நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும் இல்லையா, ஒரு ஆட் குரூப் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஆட் குரூப்புக்குள்ள ஆட் டிசைன் வந்துட்டு பண்ணணும். இப்போது திரும்ப இங்கே வந்துட்டு என்ன பண்ண முடியாது, நான் ஸ்கிப் ஆடெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கேம்பெயின் லெவலில் என்ன செட்டிங்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்கிப் ஆடு, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ஃபீடு, அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் ஆடு, அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஆட் ஃபார்மேட் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு வந்தோம். அதுதான் ஏற்கனவே ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கேம்பெயின்குள்ளே தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னொரு ஆடு குரூப் தான் கிரியேட் பண்ணுறோமே தவிர ஸோ இங்கே நீங்கள் ஆடோட டைப்பை நீங்கள் மாற்ற முடியாது. ஸோ இப்போ நம்ம இந்த 3 விதமான ஆடுக்குள்ளே தான் ஒன்று தான் போகணும். இப்போ நான் திரும்ப பாருங்கள் ஸ்கிப் ஆட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். சரி, ஒரு வீடியோ ஸ்கிப் ஆட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ யூடியூப்குள்ளே போகிறேன். ஸோ ஒரு ஸ்கிப் ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணணும்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மோர் தென் 5 செகண்டுக்கு மேலே இருக்கிற வீடியோஸு நீங்கள் ஸ்கிப் ஆடுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு ப்ராக்டிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 11 செகண்டு பிலோ வந்துட்டு என்ன அப்படின்னா 3 மினிட்ஸ்குள்ளே இருக்கிற வீடியோவை ஸ்கிப் ஆடுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ அதே ஸ்கிப் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின்குள்ளே 2 விதமான ஆடு குரூப்ஸாக கிரியேட் பண்ணி ஒரு ஆடு குரூப்பில் ஃபீமேலுக்கு மட்டும் தெரிகிற மாதிரியும் இன்னொரு ஆடு குரூப் வந்துட்டு என்ன அப்படின்னா மேலுக்கு மட்டும் தெரிகிற மாதிரியான ஒரு ஆட் டிசைன் வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சுட்டு எந்த ஆடியன்ஸு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு கூட இது நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் ஆகும். இப்போனுங்க என்ன நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ண எவ்வளோ நேரம் ஆகுது, காருண்யாக்குலாம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னே புரியாதுன்னு நினைக்கிறேன். காருண்யா அப்படி தானே? கொஞ்சம் அப்படிதாங்க சார் இருக்கு யூடியூப்ல. எஸ், அதுதான் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த கிளாஸ் அப்படின்றது ஸ்கிப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்துட்டு ஸோ வந்துட்டு நான் புரிஞ்சுக்கிறேங்க சார் என்ன அப்படின்னா தெரியாது. முன்னாடி கிளாஸ் எல்லாம். ஸோ பாருங்கள், நான் இப்போதைக்கு ஒரு வீடியோ மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 30 மினிட்ஸ் அதாவது 30 செகண்ட் இருக்கிற ஒரு வீடியோ வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன் இங்கேருந்து. ஓகே, இந்த இடத்துல நான் வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம எடுத்துருக்கிறது 30 செகண்ட் வீடியோ. ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே கேம்பெயின் லெவல் செட்டிங்ஸில் எல்லா ஃபார்மேட்டுமே செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஞாபகம் இருக்கா மோகன் அண்ட் அகிலேஷ்? ஸோ அதனால் இங்கே வந்துட்டு பாருங்கள் ஆல் ஃபார்மேட்ஸ் தான் இருக்குது. இன்ஸ்ட்ரீமாடாகவும் தெரியும், இன்ஃபீட் வீடியோவாகவும் தெரியும், ஷார்ட்ஸாகவும் தெரியும். கேம்பெயின் லெவலில் இருக்கிற செட்டிங்ஸுக்கு தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற இந்த ஆடு குரூப்புமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் ஆக போகுது. ஸோ இங்கே நான் சும்மா இப்போதைக்கு நம்ம வந்துட்டு வெப்சைட் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ அதே மாதிரி கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா கால் டு ஆக்ஷன் பட்டன் ஒன்று வேணும். நான் வாட்ச் நவ் அப்படின்றது இருக்கிற மாதிரி ஒரு கால் டு ஆக்ஷனு. ஸோ இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு சம் ஹெட்லைன்ஸ் ஆட் பண்ணணும், சம் லாங் ஹெட்லைன் வந்துட்டு ஆட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் செஷன் இதை பற்றி டீட்டெயில் பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு.
ஸோ இந்த ஆடுக்கான நேமும் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆடு 2 அப்படின்றத நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். இந்த ஆடு ப்ளே ஆகும்போது லைக் வந்துட்டு ஒரு வீடியோக்கான வியூ வந்துட்டு எவ்வளோ வேணும் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ணுறதுக்கு லைக் கீழே வந்துட்டு அந்த பிட்டிங் அமௌண்ட் வந்துட்டு கொடுக்குறோம். ஸோ எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு வீடியோக்கான வியூ வந்துட்டு என்ன அப்படின்னா 16 ரூபாய் போகணுன்றத செட் பண்ணுறேன். ஸோ கொடுத்துட்டு சேவ் ஆடு குரூப் அப்படின்றத கிரியேட் பண்ணிட்டேன். பாருங்க, இப்போ ஒரு கேம்பெயினை அந்த கேம்பெயின்குள்ள 2 ஆடு குரூப்பு. இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு சொல்லும்போது நான் சொல்லியிருப்பேன். லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ள மல்டிபிள் கேம்பெயின்ஸ், அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேம்பெயின்குள்ள மல்டிபிள் ஆடு குரூப்ஸு, அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆடு குரூப்ஸ்குள்ள மல்டிபிள் ஆட் காப்பீஸ். ஓகேவா? ஸோ அதுதான் இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின் செட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணியாச்சு. அந்த கேம்பெயின்குள்ள 2 விதமான ஆடு குரூப் கிரியேட் பண்ணிட்டோம். இதெல்லாமே நம்மளோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இதில் நீங்கள் தனித்தனியாக கேம்பெயின் கிரியேட் பண்ணணும், மேலுக்காக தனியாக கிரியேட் பண்ணணும் கேம்பெயினை, ஃபீமேலுக்காக தனியாக கேம்பெயின் கிரியேட் பண்ணணும். எஸ், நம்ம தான் டெசிஷன் எடுக்கணும். நம்ம தனித்தனி கேம்பெயினாக கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபீமேலுக்காக ஒரு ஸ்கிப் ஆடும் கேம்பெயினே ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி மேலுக்காக தனியாக ஒரு கேம்பெயினும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லை நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், ஒரே கிளைண்ட் தான் 2 விதமான சர்வீசஸ்க்கு தான் ஆட் ரன் பண்ணணும். அப்போ 2 விதமான ஆடு குரூப்பாக கூட நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த 2ல் எது வந்துட்டு ஒர்க் ஆனாலும் கேம்பெயினில் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிற பட்ஜெட்டில் இருந்தால் குறையும். கேம்பெயினில் என்ன ஆடியன்ஸ் செட் பண்ணியிருக்குமோ அவங்களுக்கு மட்டும்தான் டிஸ்பிளே ஆக போகுது. அப்போது ஒரே ஆடு குரூப்புக்குள்ள ஒரே கேம்பெயினாக கிரியேட் பண்ணுறதும் நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. ஒரு கேம்பெயின்குள்ள லைக் வந்துட்டு மல்டிபிள் ஆடு குரூப்பாக கிரியேட் பண்ணி சர்வீசஸாக வந்துட்டு என்ன அப்படின்னு மல்டிபிள் சர்வீசஸ்க்கு நீங்கள் கேம்பெயின் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் ஸோ நீங்கள் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா டிசைட் பண்ண போகிறீங்க. ஓகே, இப்போது இந்த ஆடு குரூப்ஸை கூட நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், இதை கிளிக் பண்ணுறேன், பாஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஒரு ஆடு குரூப் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி இது லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஆடு குரூப்பையும் நான் கிளிக் பண்ணுறேன், பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கேம்பெயினுக்கு வந்துட்டு போகணும். பாருங்கள், கேம்பெயின்ஸ் அப்படின்ற மெனுவை இங்கே நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இந்த இடத்துல ஆல் கேம்பெயின்ஸ், கேம்பெயின் நேமு நமக்கு வந்துட்டு ஏபிசி நேம் வீடியோ, அந்த கேம்பெயின் நேம் வந்துட்டு இங்கே இடத்துல இருக்குது. அந்த கேம்பெயினுக்குள்ளே நான் ஒரு ஆடு குரூப்பை கிளிக் பண்ணணும். பாருங்கள், ரெண்டுமே பாஸ் பண்ணுது. ரெண்டுமே அந்த கேம்பெயினுக்குள்ளே இருக்கிற ஆடு குரூப்ஸ் எல்லாமே இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. இப்போ பாருங்கள், இந்த கேம்பெயின் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு 2 ஆடு குரூப் இருக்குது, 2 ஆடு குரூப்புமே பாஸில் இருக்குது. சப்போஸ் இந்த ஆடு குரூப் நான் வந்துட்டு எனேபிள் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆடு குரூப்பையும் கிளிக் பண்ணி நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். திரும்பவும் நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், மூணாவது ஆடு குரூப் கிரியேட் பண்ணணும். எஸ், நீங்கள் இங்கே ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா ஆடு குரூப்பும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம 2 ஆடு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ ஒவ்வொரு ஆடு குரூப்லேயும் ஒரே ஒரு ஆடு மட்டும்தான் டிஸ்பிளே ஆகுது. நான் அங்கேயும் மல்டிபிள் ஆடு டிசைனும் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் பாருங்கள், இதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த ஆடு குரூப்பை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆட் டிசைன்ஸ் இருக்குது. இங்கே மேலே ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி கிரியேட் ஆடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆடு மட்டும் நீங்கள் மல்டிபிள் ஆடும் கிரியேட் பண்ணிக்க முடியும். அப்போது எந்த ஆடு வேணாலும் மாற்றி மாற்றி டிஸ்பிளே ஆகும். அப்போ மாற்றி டிஸ்பிளே ஆகும்போது நம்ம கேம்பெயினில் என்ன பட்ஜெட் வந்துட்டு செட் பண்ணியிருக்கிறோமோ அந்த பட்ஜெட்டில் இருந்து தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண போகிற கேம்பெயின்ஸ், அதே மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ண போகிற ஆடு குரூப்ஸு, நீங்கள் கிரியேட் பண்ண போகிற ஆட் காப்பீஸ், இதை மூணுமே நீங்கள் போயிட்டு டைரெக்டாக போயிட்டு செக் பண்ணணும் அப்படின்னா ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த கேம்பெயின்ஸ் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இது கேம்பெயின்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற கேம்பெயின்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி டைரெக்டாக ஆடு குரூப்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா ஆடு குரூப்ஸுமே இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போதைக்கு ஒரே ஒரு கேம்பெயின் தான் இருக்குது. அப்போ அந்த கேம்பெயின்குள்ளே 2 ஆடு குரூப் தான் இருக்குது. ஸோ அந்த 2 ஆடு குரூப்ஸ் மட்டும்தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே டிஸ்பிளே ஆகுது. சப்போஸ் இங்கே 2 கேம்பெயின் இருக்குது, 2 கேம்பெயின் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 கேம்பெயின்குள்ளேயும் இருக்கிற எல்லா ஆடு குரூப்புமே இங்கே டிஸ்பிளே ஆகும்.
பிகாஸ் நம்ம கேம்பெயினை எந்த கேம்பெயினுமே இங்கே நம்ம செலக்ட் பண்ணலை. சப்போஸ் இந்த கேம்பெயினை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம்பெயின் பர்டிகுலர் கேம்பெயினுக்குள்ளே இருக்கிற ஆடு குரூப் மட்டும் தான் இங்கே டிஸ்பிளே ஆகும். எல்லா கேம்பெயினில் இருக்கிற ஆடு குரூப்புமே டிஸ்பிளே ஆகாது. இப்போ நான் கேம்பெயின்றது வந்துட்டேன். இப்போ நான் கேம்பெயின் எதுவுமே கிளிக் பண்ணல, அப்போ எல்லா கேம்பெயினுமே டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி தான் ஆடு குரூப்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா ஆடு குரூப்ஸுமே இங்கே வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் ஆடு, இந்த ஆடுன்ற மெனுவை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ டைரெக்டாக இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஆடு டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். இப்போ எனக்கு பாருங்க, இப்போ 2 ஆட் டிசைன்ஸ் தெரியுதா? இப்போ நான் இந்த ஆடு குரூப் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்க, ஆடு குரூப் இருக்கா? இதை நான் கிளிக் பண்ணுறேன். மேலே இருக்கிற ஒரு ஃபில்டர், ஒரே ஒரு ஆடு குரூப் மட்டும் இங்கே நான் செலக்ட் பண்ணுறேன். இங்கே ஒரே ஒரு ஆடு குரூப் மட்டும் தான் இங்கே கீழே லிஸ்ட் ஆகுது. இப்போ போய்ட்டு ஆடை போய் பாருங்களேன், 2 ஆட் டிசைன்ஸ் வந்துட்டு தெரியாது, ஒரே ஒரு ஆட் டிசைன் தான் தெரியும். ஏன்னா மேலே என்ன, ஒரு கேம்பெயின், அந்த கேம்பெயினுக்குள்ளே இருக்கிற பர்டிகுலர் ஆடு குரூப்புக்குள்ளே போயிட்டோம். அப்போது அந்த ஆடு குரூப் மட்டும்தான் இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். அப்போ இங்கே இருக்கிற இந்த 3 மெனு எதுக்காகனா கேம்பெயின்ஸை கேம்பெயினை லிஸ்ட் என்னென்ன கேம்பெயின்ஸ் இருக்குது, அதே மாதிரி என்னென்ன ஆடு குரூப்ஸ் இருக்குது, என்னென்ன ஆட்ஸ் இருக்குது அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் செக் பண்ணுறதுக்காக தான் இந்த 3 விதமான மெனுவுமே. நீங்கள் டைரெக்டாக எந்த ஒரு கேம்பெயின் எந்த ஒரு ஆடு குரூப்புமே செலக்ட் பண்ணல அப்படின்னா ஓவராலாக அக்கௌண்ட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை தான் இங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் பர்டிகுலர் கேம்பெயின், பர்டிகுலர் ஆடு குரூப்பு, பர்டிகுலர் ஆடை நீங்கள் டிஸ்பிளே பண்ணும்போது அதுக்கேற்ற அந்த கேம்பெயினுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நான் ஹோம் பேஜ் போகணும். கூகுள் ஆட் லோகோவை நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் கேம்பெயின்ஸ் அப்படின்றது அந்த மெனுக்குள்ளே நான் போயிடுறேன். இப்போ ஒரே ஒரு கேம்பெயின் தான் இருக்குது. ஸோ இந்த கேம்பெயினை வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைக் வந்துட்டு ஒரு ஸ்கிப் ஆட் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கேம்பெயினுக்குள்ளே 2 விதமான ஆட் டிசைன் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது சேம் ப்ராடக்ட்டு, சேம் ஆட் டிசைனு, ஆனால் அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா லொக்கேஷன் மட்டும் வேற ஒரு லொக்கேஷன். அதாவது வந்துட்டு என்ன அப்படின்னா பெங்களூருக்கு மட்டும் இந்த ஆடு தெரியணும், பெங்களூருக்கு மட்டும் இந்த ஆடு தெரியணும் அப்படின்றத சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மற்றதெல்லாமே ஆடியன்ஸ் அதே ஆடியன்ஸ் தான், ஆட் காப்பீஸ் அதே ஆட் காப்பீஸ் தான். ஆனால் லொக்கேஷனை மட்டும்தான் பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும். அப்போ ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற கேம்பெயினில் போய் லொக்கேஷனை மாற்ற முடியாது. பிகாஸ் ஏன், அவங்க அதர் 5 அந்த 5 சிட்டிஸ்க்கும் அந்த ஆட் ஒர்க் ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதை ஸ்டாப் பண்ணவே சொல்லலை. இந்த கேம்பெயின் இல்லாமல் 5 சிட்டிக்கு ரன் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இன்னொரு கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள், இதே ஆட் காப்பீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, இதே ஆடியன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் லைக் வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க, பெங்களூருக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, திரும்பவும் இங்கே கேம்பெயின்ஸ் மேலே இருந்து ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணி நீங்கள் செட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற கேம்பெயினை நான் காப்பி எடுத்துகிட்டு நான் அதில் வந்துட்டு லொக்கேஷனை மட்டும் மாற்றிக்கிட்டால் போதுமா அப்படின்னா எஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே இருக்கிற அந்த செக் பாக்ஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் ஒரு பார் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். இங்கே எடிட்டு, இங்கே காப்பி, திரும்பவும் எடிட்டு, பேஸ்ட்டு. ஷார்ட்கட் கீ கூட ஒர்க் ஆகும். Ctrl+C, Ctrl+X, Ctrl+V கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், பேஸ்ட் ஒன் கேம்பெயின் இன் டூ ஆன் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே பேஸ்ட் பண்ண போது கீழே வந்துட்டு என்ன கேட்குது அப்படின்னா கேம்பெயின் வந்துட்டு பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆயிடணுமா அப்படின்னு கேட்குது. நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா பாஸ் ஆகிடும் கேம்பெயின் கிரியேட் ஆனதுமே. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட் நீங்கள் ஏதாவது மாற்றணுமா பாருங்கள், பாஸ். இதை நான் எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ கேம்பெயின் நான் கிரியேட் பண்ண கேம்பெயின் ஆட்டோமேட்டிக்காக பாஸாக தான் வரும், பாஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட் இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், என்னோட கேம்பெயின் செலக்ட் ஏ டேட்டு, அதாவது வந்துட்டு என்ன அப்படின்னா 8ஆம் தேதி வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டார்ட் ஆகணும். ஸோ எண்ட் டேட் வந்துட்டு என்ன அப்படின்னா 2ஆம் தேதி, மார்ச் 2ஆம் தேதி முடியணும். இதை வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின் பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பக்கத்தில் வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின்ஸ் பக்கத்துலேயே வந்துட்டு என்ன அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த செட்டிங்ஸை வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கேயே கிளிக் பண்ணி நீங்கள் லொக்கேஷன் ஆப்ஷன், லொக்கேஷன் மட்டும் தான், ஏன்னா பெங்களூருக்காக மட்டும்தான் அவங்க வந்துட்டு மாற்ற சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு 5 சிட்டிக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்.
ஸோ அந்த 5 சிட்டிக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண கேம்பெயினை வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டூப்ளிகேட் எடுத்து நம்ம செட்டிங்ஸ் மட்டும் மாற்றி நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா பேஸ்ட் பண்ண போகிறோம். அப்போது இப்போ பாருங்கள் இன்னும் பேஸ்ட் ஆகலை. நான் திரும்ப அகைன் பண்ணிக்கிறேன். காப்பி டேரெக்டாக இப்போ பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். பாருங்கள் கண்ட்ரோல் வி இன்னும் பேஸ்ட்டில் தான் இருக்குது. நான் இது ரெண்டுமே எதுவுமே சேஞ்சஸ் பண்ணல. நான் டேரெக்டாக இப்போ நான் பேஸ்ட் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ கேம்பெயின் இப்போ வந்துட்டு பாருங்கள் பேஸ்டிங் யுவர் கேம்பெயின் டூப்ளிகேட் ஆகிட்டு இருக்கு. ரன் இன் பேக்ரவுண்டு ஸ்டாப் பண்ணணும்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆகிடட்டும். ஸோ இந்த என்டையர் கேம்பெயின் அதாவது ஒரு கேம்பெயின்குள்ளே 2 ஆடு குரூப்பு 2 விதமான ஆட் காப்பீஸும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த செட்டிங்ஸோட அப்படியே எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்துட்டு எப்படி அப்படின்னா டூப்ளிகேட் ஆகிடும். பாருங்கள் ஸ்டில் அப்டேட்டிங். இப்போ ஒரே ஒரு கேம்பெயின் நேம் தான் இங்கே இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல இன்னொரு கேம்பெயின் நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா தெரியும். 2 கேம்பெயின் ஆகிடும். ஏன்னா இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது. பாருங்கள் ஒரு கேம்பெயின் இப்போ நம்ம பேஸ்ட் பண்ண கேம்பெயினை. ஸோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே இருந்த கேம்பெயின் இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த கேம்பெயினை ரீநேம் பண்ணிக்க போகிறோம். இந்தியா மட்டும் இல்லை, இது வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு ஒன்லி பெங்களூருக்கு மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு இமீடியட்டாக கேம்பெயின் நேம் வந்துட்டு மாற்றிக்கோங்க. ஸோ பெங்களூர் நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இவங்க பெங்களூருக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது கேம்பெயின்கான செட்டிங்ஸ் போயிருங்க. மேலே அந்த கேம்பெயின் நேம் நம்ம எந்த கேம்பெயினை கிளிக் பண்ணிட்டு வந்துடுறோமோ அந்த கேம்பெயின் நேமுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ கீழே வந்து இந்த லொக்கேஷன் இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஏற்கனவே இருந்த பழைய கேம்பெயினை தான் காப்பி பண்ணியிருக்கோம். அங்கே இருக்கிற கேம்பெயினை இங்கே நான் அந்த லொக்கேஷன்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே அந்த பெங்களூர் அப்படின்றத நான் இந்த இடத்துல நான் டைப் பண்ணி இன்க்ளூட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறேன். அவ்வளோதான். ஸோ சேம் கேம்பெயினு ஸோ டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் கேட்குறாங்க, டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ் கேட்குறாங்க, டிஃப்ரெண்ட் ஆட் காப்பீஸ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு ஏற்கனவே க்ரியேட் பண்ண கேம்பெயினை டூப்ளிகேட் மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. டூப்ளிகேட் எடுத்துகிட்டு லொக்கேஷனை மட்டும் நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா மாற்றிட்டீங்கன்னா அவ்வளோதான், கேம்பெயின் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். இப்போ பாருங்கள் இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே 2 விதமான கேம்பெயின்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 விதமான கேம்பெயின்ஸில் நீங்கள் ஏதாவது நீங்கள் ஒரு கேம்பெயினை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு இல்லைனா அதை ஒரு கேம்பெயின் ரன் பண்ண போகிறதா இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக வந்து இதை வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகேப்பா. நம்ம நான் அடுத்த டைப் போகல, அதனால் டீட்டெயிலுக்கு வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். மற்றவங்களும் யாராவது இல்லைன்னா திரும்ப உங்களுக்கு ரிப்பீட்டடாக எடுக்க முடியாது இல்லையா, இந்த ரெக்கார்டிங் பார்க்கட்டும் அவங்களும். ஓகே ஓகே அகிலேஷ், ஏதாவது புரிஞ்சதா உங்களுக்கு? சார் புரிஞ்சுது சார். சார் ஒன்று மட்டும் இருக்கு, அது லாஸ்ட் 4th கிளாஸோ 5th கிளாஸோ சம்திங், அந்த சிபிவி சம்திங் சிஎம்இ அதுதாங்க சார் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது இப்போ வரைக்கும். பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியா சார்? பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி நான் ஒன்ஸ் அகைன் வந்துட்டு என்ன பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும் தனியாக கிளியராக வித் டீட்டெயிலிங்கோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ப்பா, சரியா? மற்றது இதெல்லாம் கூட வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் சார். ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம், பட் அதுதான் ரொம்ப ஒரு மெயினாக இருக்குது. ஸோ அது மட்டும் பார்க்கணும் சார். ஓகேப்பா, நோ இஷ்யூப்பா. ஓகே சார் தேங்க்யூ சார். காருண்யா கட் பண்ணிட்டாங்க. அவங்க லெஃப்ட் ஆகிட்டாங்க அட்ரஸ் சார். பாருங்க ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்தாலே இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாதுங்க. ஆனால் கரெக்டு தான் சார், கரெக்டு தான் இருக்கும். ஆமாங்க சார். பட் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணலைன்னா இப்போ நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கும் புரியாமல் போயிடும். ஆமாங்க சார். மார்னிங் கரெக்டாக ஒரு 9:30 அந்த மாதிரி கிளம்பிட்டு இங்கே வந்ததுக்கே 7 ஆயிருதுங்க சார். இப்போ அரேஞ்ச் பண்ணி போகிறதுக்கே ஆஃபீஸ்லேயே கொஞ்சம் ஒர்க் அதிகமாக சார் இருக்காது. கண்டிப்பாக நான் சண்டே நாளைக்கு ஆஃப்டர்நூன் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ தான் சார். கண்டிப்பாக எதனா டவுட் இருந்தாலும் நான் உங்களுக்கு கொஸ்டின் பண்ணுறேன். சரிப்பா. பட் ஆனால் கிளாஸ் உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கா? நீங்கள் அட்டன் பண்ணுறது, இந்த வீடியோ ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் பார்க்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கா? சார் ஆக்சுவலி வந்துட்டு இது குட் தாங்க சார். எனக்கு ஆக்சுவலி வந்து மோகன் சொல்லியிருக்காரு இதை பற்றி, பட் ஃபுல்லாக கிளியராலாம் அவங்களுக்கு தெரியாது ஏன்னா மோகன் கொஞ்சம் ரன் பண்ணுவார். ஸோ அதை நான் பக்கத்தாலேருந்து பார்த்துருக்கேன், அது ஓகே. பட் கூகுள் ஆட்ஸ் வந்துட்டு இன்னும் பார்த்ததில்லை சார். ஸோ பேசிக்ஸ்லேருந்து கொஞ்சம் கற்றுக்கணும். ஸோ அதனால தான் சார் பார்த்துருக்கேன். இருந்து போகிறது உங்களுக்கு பேசிக்ல இருந்து தானே போயிட்டு இருக்கோம், இல்லை வேற ஏதாவது
ஸ்பீடா போயிடுறோமா? ஸ்கிப் பண்ணிட்டு போறோம்னா? இல்ல சார் அப்படிலாம் இல்ல. நான் ஸ்கிப் பண்ற கிளாஸ் தான் எனக்கு ஒரு மாரி டவுட்டா இருக்கு. அதுதாங்க சார். மத்தபடி எல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்ல. மத்தபடி உங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, அட்வான்ஸ் லெவல் மாரியே தெரியல இல்லையா? அந்த அந்த காரணம் வந்தாங்க எனக்கு புரியாது தான். பட் அது ஆ மாரிலாம் உங்களுக்கு ஸோ இல்ல இல்லையா? பிகினர் லெவல் மாரி ஓகே, ஓகே, ஓகே. பிகினர் லெவல்லேருந்து போற மாரி இருக்குங்க சார். சரிப்பா. ஸோ ஓகே தான் சார். ஓகேப்பா. ஓகே ஆனா சார். கண்டிப்பா நான் ஓகே. சொல்றேன். இது வந்துட்டு என்ன அப்படின்னா, ஏன்னா இவ்வளவு சிம்பிளா சொல்லிக் குடுக்குறாங்களா அப்படின்றது வெளியில எனக்கு தெரியாது. எல்லாமே டீட்டெயிலிங் சொல்லிக் குடுக்குறாங்களா அப்படின்றதும் எனக்கு தெரியாது. பட் ஆனா, நீங்க வந்துட்டு இத ஒர்க் பண்ணல அப்படின்னா, நீங்க திரும்பவும் இன்னொரு ஆள தேடி தான் போகணும். பார்த்துக்கோங்க. சார் ஓகே சார். சரியா? கண்டிப்பா ஆனா நீங்க ஒர்க் பண்ணி கண்டிப்பா பார்க்குறோம் சார். பிராக்டிஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே சார். ஓகே சார். ஓகே. சரிப்பா. ஓகே. தேங்க் யூ. ஓகே சார். தேங்க் யூ சார். டுமாரோ பார்க்கலாம்.